ஸோ நாஸ்ட்ரடாமஸ் இல்லைங்களா, ரொம்ப பிரபலமான ஒரு நபர். பலரும் வந்து இவர் நிறைய முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு என்பது போல இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. ஸோ எல்லா காலத்துலயும் வந்து இது மாரி ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? நாஸ்ட்ரடாமஸ் ஒரு நபியா, தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னா மைக்கேல் டே நாஸ்ட்ரடாம் வந்து 1503லேருந்து 1566 வாக்குல வாழ்ந்தவர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவர் வந்து ஒரு ஜோசியக்காரர், ஒரு மருத்துவர், ஒரு எழுத்தாளர். அவர் எழுதிய முக்கிய நூல்கள்ல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, லெஸ் ப்ராப்பர்ட்டீஸ், அதாவது ப்ராஃபஸீஸ் என்ற நூல். இதுல வந்து நூத்துக்கணக்கான குழப்பமான கவிதை வரிகள் இருக்கு. அதாவது குவாட்ரைன்ஸ் இருக்கு. ஸோ மக்கள் வந்து பின்னால நடந்த சம்பவங்களை அதோடு பொருத்தி என்ன செய்றாங்கன்னா, இவர் வந்து ஹிட்லர பத்தி சொல்லியிருக்கிறாரு. இவர் வேர்ல்டு வார பத்தி முன்னாடியே சொல்லியிருக்காரு. 9/11 பத்தி சொல்லியிருக்கிறாரு. கோவிட் பத்தி சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ பத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லி என்ன செய்றாங்க, சம்மந்தம் இல்லாம அத வந்து கனெக்ட் பண்றாங்க. அது உண்மையான வஹியான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. குர்ஆனுடைய அடிப்படையில மறைவான விஷயத்தை முழுமையாக அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் இல்லைங்களா? குல் யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள்ல அல்லாஹ்வை தவிர மறைவான ஞானத்தை யாருமே அறிய மாட்டாங்க. ஸோ நாஸ்ட்ரடாமஸ் வந்து எதிர்காலத்தை தெரியும், உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே சொன்னாரு என்று நம்புவது இந்த ஆயத்துக்கு முரணான ஒரு விஷயம். அவர் வந்து ஜோசியக்காரர், கணிப்பு இதெல்லாம் சொன்னா இஸ்லாத்துல தடை இது. ஜோசியம், கணிப்புக்கெல்லாம். ஜோசியக்காரனிடம் சென்று ஏதாவது கேட்டா 40 நாள் தொழுகை ஏற்கப்படாதுன்னு சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கு. ஒரு ஜோசியக்காரனை நம்பினார்னா முகம்மதுக்கு அருளப்பட்டதை மறுத்து விட்டார் என்று ஹாஷான ஹதீஸ்கள் இருக்கு. அப்படி போகக்கூடாது சொல்லி முஸ்னத் அகமதுல. ஸோ நாஸ்ட்ரடாமஸ் வந்து ஜோதிடம், அஸ்ட்ராலஜியை பயன்படுத்தினார். கிரகங்கள், நட்சத்திரங்கள், அக்கல்ட் கால்குலேஷன் இது அனைத்தையும் இஸ்லாத்துல நிராகரிக்கப்பட்டவை. ஸோ நாஸ்ட்ரடாமஸ் உண்மையான நபியான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. நபித்துவம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? எனக்கு பிறகு நபி இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே வந்து புதிய ப்ராஃபிட்டோ, ஒரு ஹிடன் ப்ராஃபிட்டோ, எதிர்காலத்தை பார்க்கக்கூடியவர் யாரும் கிடையாது. உண்மையான நபி என்பது வந்து தெளிவா பேசுவாங்க, முரண் இல்லாம பேசுவாங்க, சரியா வழிகாட்டுவாங்க. அவங்க பேச்சுல ஆம்பிகுட்டி இருக்காது. ஆனா நாஸ்ட்ரடாமஸ் வந்து குழப்பமான கவிதைங்க எழுதியிருக்கிறாரு, கிரிப்டிக் லைன்ஸ் எழுதியிருக்கிறாரு, பல அர்த்தங்கள் வரக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. உண்மையான வஹி, இறை செய்தி, இறை தூதுவர் வந்து இப்படி பேச மாட்டாங்க. தெளிவா இருக்கும். ஸோ தர்க்க ரீதியாக ஒரு மறுப்பு இவர் கொடுக்கணும்னா, ஒரு வேக் ப்ரெடிக்ஷன் ட்ரிக். அதாவது நாஸ்ட்ரடாமஸுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப வேகா இருக்கு, சிம்பாலிக்கா இருக்கு, அன்கிளியரா இருக்கு. உதாரணத்துக்கு கிரேட் ஃபயர் அப்படின்னு சொல்றாரு, டூ பிரதர்ஸ்ன்னு சொல்றாரு, அயன் பேர்ட்ஸ்ன்னு சொல்றாரு, நார்தர்ன் கிங்னு சொல்றாரு. இவற்றை எந்த சம்பவத்துக்கு பின்னாலும் பொருத்தலாம் இல்லையா? இதெல்லாம் பொதுவான வார்த்தைகள். இது வந்து ரெட்ரோஃபிட்டிங் என்று சொல்லுவாங்க. ரெட்ரோஃபிட்டிங்னா நிகழ்ச்சி நடந்த பிறகு அந்த ப்ரெடிக்ஷனை பொருத்துவது. பார்த்தீங்களா முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. முன்பே தெளிவா சொல்லல. முன்பே தெளிவா சொல்லியிருந்தா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி. 9/11 நடந்த பிறகு அவர் இதை சொல்லிட்டாரு, ஹிட்லர் வந்த பிறகு இதை சொன்னாரு, கோவிடுக்கு பிறகு அவருக்கு தெரியும் பாருங்க. ஆனால் சம்பவம் நடப்பதுக்கு முன்னாடி யாருக்கும் எக்ஸாக்ட் மீனிங் தெரியல. நடந்த பிறகுதான் கனெக்ட் பண்றான், முட்டு கொடுக்குறான். இது உண்மையான ப்ராஃபஸி கிடையாது, இது முட்டு கொடுக்குறது. மனிதர்கள் வந்து பேட்டர்ன்ஸ் தேடுவாங்க, கோஇன்சிடென்ஸை ப்ராஃபஸி என்று நம்புவாங்க. இதனை சைக்காலஜியில் கன்ஃபர்மேஷன் பயஸ் என்று சொல்லுவாங்க. நாஸ்ட்ரடாமஸோட பெரிய தவறுகள் பார்த்தீங்கன்னா, பல ப்ரெடிக்ஷன் நடந்ததே கிடையாது அவர் சொன்னது. அவர் கூறியதாக சொல்லப்படக்கூடிய வேர்ல்டு எண்டிங் ஈவெண்ட்ஸு, மேசிவ் டைம் லைன்ஸு, அப்போகாலிப்டிக் சினாரியோ இது எல்லாம் ஃபெயில் ஆச்சு. தவறான தேதிகள்லாம் சொல்லியிருக்காரு. பல இன்டர்பிரட்டர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது நடந்ததே கிடையாது ஒருபோது. அவரோட மொழியில ஆம்பிகிட்டி இருக்கு. ஏன்னா அவர் ஃப்ரெஞ்சு, லத்தீன், கோடட் வேர்ட்ஸ், அனாகிராம்ஸ் இது எல்லாத்தையும் பயன்படுத்துவார். ஏன் தெளிவான ப்ராஃபிட் என்றால் ஏன் கோட் லாங்குவேஜ் அவருக்கு? பல ஃபேக் கொட்டேஷன்ஸ் வேற இணையதளத்தில் இருக்கு. 2025 ப்ரெடிக்ஷனு, 2026 ப்ராஃபஸி, தேர்ட் ஆன்டிகிரைஸு அப்படின்னு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் கோட்ஸ்லாம். அவர் புத்தகத்தில் இல்லை, இதில் ஃபேப்ரிகேட்டட். ஸோ இஸ்லாமிய பார்வையில் உண்மையான எதிர்கால அறிவு எங்கே இருந்துன்னா குரான்லேருந்து வரணும். மேலும் வந்து சுன்னாலேருந்து வரணும். அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. நூற்றுக்கணக்கான முன்னறிவிப்புகள் வந்திருக்கு. அதில் நிறைய நடந்திருக்கு. 100க்கும் மேலே நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் நடக்க வேண்டியது நிறையா இருக்கு. ஸோ இது எல்லாமே அறிவிப்பாளர் தொடரோடு வரக்கூடியது. ஏன் மக்கள் இவரெல்லாம் நம்புறாங்கன்னா, எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இருக்கு மக்கள் மத்தியில். ஒரு மிஸ்டீரியான ஒரு விஷயம்னா அதில் அட்ராக்ட் ஆவாங்க மக்கள். ஒரு இன்டர்நெட் ஹைப் இருக்கு, கான்ஸ்பிரசி கல்ச்சர் இருக்கு, பலவீனமான ஈமான் இருக்கு, ஒரு பக்கம் மீடியா எக்ஸாசரேஷன் இருக்குது. மீடியா சொல்றது தானே இன்னைக்கு நம்புறான் குரான் சொல்றதை விட.